ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பாரி மேல்நிலை பள்ளி பக்கத்துலேயே, மலைக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுங்க கோயில். இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்கூலும் கோயிலும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸ்கூலில் அதை சுற்றிலும் மலை அப்படின்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் இருக்குது. ரொம்ப பாசம் பிடிச்சி தான் இருந்துச்சு. ஆனால் குளம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த பாசம் பிடிச்சதோடு அந்த குரங்குங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மீனெல்லாம் துள்ளி குளித்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா திருவருவ பிரகாச வள்ளலார் சத்திய தர்மசாலை. இது நீங்கள் டெய்லியும் காலையில் போனீங்க அப்படின்னா மதிய அன்னதானம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பிரகாசர் வள்ளலார்லாம் வந்து நம்ம 9th 10th தமிழ் புக்கில் படித்தது. இப்போ தான் நம்ம அதோட இதெல்லாம் பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டோம். பூ வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு ஒரு 4 மணிக்கே போயிட்டோம். ஆனால் பூஜை என்னமோ 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரம் போயிட்டோம். அப்படிங்கிறதால கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். இதோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட முஸ்லீம் கோயிலும் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க, மலைக்கு மேலே. ஆனால் நாங்கள் போக முடியல. என்னன்னு தெரியல, எங்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறனால எப்படி போய் என்ன பார்க்கணுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஈவினிங் டைம் போயிட்டனால ஈவினிங்கும் அந்தளவுக்கு யாரும் ஆளுங்களும் இல்லை. அதனால் போய் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இருக்கிறத சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த அம்மா கொண்டு போகிறது பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் நம்ம பொங்கலுக்காக பொங்கல் பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த அம்மா காமிச்சிக்கிட்டு போனாங்க. அதனால் சரின்னு சொல்லி சின்ன கிளிப் எடுத்தோம். அப்படியே அந்த வழியிலேருந்து அப்படியே மலைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. இந்த கீழே இருக்கிறது சிவபெருமான் பார்வதி அம்மாளும் இருக்காங்க. அப்படியே மலை ஏறணும் அப்படின்னா முருகன் இருக்கார். இப்படியே மலை ஏறி போனோம் அப்படின்னா அப்படியே திட்டாக சொன்ன மாதிரி அங்கங்கே தண்ணி இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக பாறை மேலே கம்பி போட்டிருக்காங்க. அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து போகலாம். இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வீடு பக்கத்துலேயே கோயில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போயுமே ஊருக்கும் கோயிலுக்கும் ஓரளவு டிஸ்டன்ஸில் இருக்குமா, ஆனால் இதை பார்த்திங்க அப்படின்னா ஊரோட அட்டாச் ஆகி இருக்க மாதிரியே இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஊரோட பெரும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாழ்ந்த ஊருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த கோயிலில் அவருக்கு ஒரு சிலையே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் மேலே போய் பார்த்தேங்க. அவருக்காக சிலையே வச்சுருந்தாங்க. இங்கே பக்கத்தில் முல்லைக்கு தேர் கொடுக்குற மாதிரி பாரி வள்ளல் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. புக்கில் படித்ததெல்லாம் கண்ணில் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க. இந்த இதில் அப்படியே வியூவை பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைடு மழை பெய்கிற மாதிரியும் மோடமாக இருக்க மாதிரியும், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மரம் வீடு அப்படி இருக்குது. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வீடாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் செட் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி இங்கிட்டு இப்படியும் இங்கிட்டு அப்படியே இருக்கிறது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது முருகன் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி. நாங்கள் அப்படியே இதெல்லாம் போய் பார்த்துட்ருந்தோம். கோயில் திறக்கலை அப்படிங்கிறதால வெளியவே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் கட்டின அப்படி கல்லாட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. எப்பட்றா இவ்வளோ மலைக்கு மேலே இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் கோபுரம் தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கோயிலில் தான் பைரவருக்குன்னு வெள்ளி ரதம் இருக்குங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்காரங்க சொன்னாங்க. வேறு எந்த கோயிலுமே இல்லை, இதுக்கு மட்டும்தான் வெள்ளியில் ரதம் செஞ்சு வச்சுருக்காங்க. தேர் மாதிரி இருக்கும் போல வாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே போர்டில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விரதம் விடுவாங்களாட்டுக்கு. பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறவங்க எல்லாம் தனியாக முருகன் சிலையை வச்சு சாமி கும்பிட்டு பாத யாத்திரை கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சாமி கோயில் திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து விளக்கு போட்டுட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்